ஹலோ சுவாமிகளே, சுவாமி சரணமையப்பா. இந்த மிளகா எதுக்கு நாங்கள் எடுத்து காட்டுறோம் அப்படின்னா, இந்த மிளகா தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு தெரியல. எவ்வளோ நிறையா இருக்குதா கம்மியாக இருக்குதானும் எனக்கு தெரியல. நான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இது பார்த்ததில்ல. அதிகபட்சமாக எங்கேயுமே பார்த்ததில்ல. இனி இருக்குதான்னாலும் தெரியாது. அதை பாருங்க மிளகா. இந்த சின்ன சின்ன மிளகாவுக்கு நல்லா எப்படி சொல்கிறது, இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ப்ரெஷரு, அந்த கொலஸ்ட்ராலு, அந்த மாதிரி அப்புறம் இந்த கை கால் ஜாயிண்ட் வலிங்க, அஜீரண கோளாறு, இதுக்கெல்லாம் இதை சாப்பிட்றாங்க கேரளாவில் இனிமையாக வச்சு என்றும் இளமையாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே சம்மந்தி மாதிரி, அதாவது சம்மந்தின்னா தமிழில் சம்பல் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க. அப்போ இதை ஏன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், மெயினாக ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மிளகாவில் அப்படியே ஒரு ஊறுகாய் இந்த மாதிரி பண்ணி விற்கலாம், கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இந்த நிறையா விதையை எடுத்து நிறையா உற்பத்தி பண்ணி நிறையா சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் பிடிக்காது, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரியாது. அதனால் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்கெல்லாம் ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா நாங்களும் அந்த தொழிலை தொடங்குவோம். புதுசாக ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த வீடியோவை போடுறோம். எப்படி இது உற்பத்தி பண்ணி ஆரம்பிக்கிறதுன்னு இன்னும் ஐடியா பண்ணல. இருந்தாலும் நீங்களாம் இவ்வளோ பேர்த்துக்கு தேவைப்படும், நிறையா பேர் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஏதோ ஒன்று ஸ்டெப் எடுத்து பண்ணலாம்ல. நாங்களே அன்னாடி காய்ச்சி தொழில் தான் பண்ணியிருக்கோம். டெய்லி இந்த ரப்பருங்களை இந்த காட்டுக்குள்ளே பூந்து வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு வருமானம். அதுலேயும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ இது யாருக்கெல்லாம் பிடிக்கும், இதில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம், உண்மையான ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த நோய் குணமாகுதோ இல்லையோ, கொலஸ்ட்ராலு இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக குணமாகும். ஒரு 20 நாள் 25 நாள்லேயே நீங்கள் டெய்லி 2 3 இப்படி எடுத்து சாப்பாட்டோடு சாப்பிட்டுக்கிட்டு வரப்பயே அது கண்டிப்பாக குறைச்சிரும். கொலஸ்ட்ராலும் இருக்காது. அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி தரேன். பார்த்துக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கொஞ்சம் எழுதி எதுவும் அனுப்புனீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன், இவ்வளோ பேத்துக்கு பிடிக்குது அப்படின்னு.